Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. பின்னும் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாக இருக்கிறது. அவனுக்கு தெரியாத விதமாய், அவனுக்கு தெரியாத விதமாய் தெரியலன்னா கூட அது நடக்குது இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியம். அவனுக்கு தெரியாதுன்றதுனால தெரியாதவங்களுக்கெல்லாம் இது நடக்காதுன்னு கிடையாது. தெரியலனாலும் இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது நடக்கும். கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறார் பாருங்க. நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு பெரிய ஞானியாக இருக்க வேண்டியதில்லை, பெரிய ஒரு மேதையாக இருக்க வேண்டியதில்லை, பெரிய படித்தாளாக இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் பிஏ எம்ஏன்னு எல்லாம் டிகிரி வாங்கிட்டு அப்புறம் பைபிள் பிரசங்கத்தை கேட்டு அப்புறம் வெற்றி பெறுறதில்லை. சாதாரண ஒரு ஆளாக இருக்கலாம், ஒன்றுமே படிப்பறிவே இல்லாத ஆளாக கூட இருக்கலாம். சிம்பிள் ஒரு காரியம். இது விதை, வசனம் என்கிறது விதை. என் இருதயம் விளைகிற ஒரு நிலமாய் இருக்கிறது. விதைக்கிறவன் நான் எப்படி விதைக்கிறேன்? சொல்லி சொல்லி தான் விதைக்கிறேன். ஆகவே நான் என்ன சொல்றேன்றது முக்கியம். என் பிரச்சனைகள் குறித்து என்ன சொல்றேன்றது முக்கியம். வாயை தெரிஞ்சு கண்டதை பேசக்கூடாது. எதை பேசணும்? சரியான காரியங்களை பேசணும். எதை விரும்புகிறோமோ அதை பேசணும். எது கர்த்தருடைய சித்தமோ அதை பேசணும். எதை அடைய விரும்புகிறோமோ அதை பேசணும். பிரச்சனையை பேசக்கூடாது, பதிலை பேசணும். மலையை பேசக்கூடாது, மலைக்கு என்ன நடக்கணுன்றதை பேசணும். மரத்தை பற்றி பேசக்கூடாது, மரத்துக்கு என்ன நடக்கணுன்றதை பற்றி பேச வேண்டும். இருக்கீங்களா? ரொம்ப சிம்பிள். யார் வேணால் வெற்றி பெறலாம். தான் பாருங்கள், நம்முடைய கர்த்தர் அற்புதமானவர். இது பெரிய படிச்சுட்டு வர வேண்டியதில்லை. சாதாரண ஒரு மனுஷன் கூட பெரிய வெற்றியை அடைய முடியும். தெரியாத விதமாய் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிலன்னா கூட அது வேலை செய்யும். இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாது வேலை செய்யும். திருப்பி மார்க் 4ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 27ஆம் வசனம். இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்குது. இரவில் தூங்கி பகலில் விழித்து, எல்லாம் சொல்லுங்கள். இரவில் தூங்கி பகலில் விழித்து என்ன பண்ணுறானோ விதைக்கிறானா, அப்புறம் போய் அவன் பாட்டுக்கு ரெகுலராக ரூட்டீனாக போகிறான், தூங்குறான், ஒரு நாள் முழுக்க என்னத்தையும் செய்கிறான், திருப்பி படுத்து தூங்குறான், திருப்பி எந்திரிக்கிறான். இப்படி பல வாரங்கள் பல மாதங்கள் கடக்கிறது. அதன் பிறகு தான் விளைச்சல் உண்டாகிறது. அதுன்னு சொல்ல வராங்க. இரவில் தூங்கி பகலில் விழித்து அவனுக்கே தெரியாத விதமாய் அது பயிராகி விளைந்து வருகிறது போல அதுக்கு ஒப்பாக இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம். இந்த வசனம்லாம் அப்படின்னு வசனம் எப்படி உள்ளத்தில் வேலை செய்யுதுன்றதை பற்றி அப்படி சொல்லியிருக்குது. என்ன சொல்ல வர்றேன்? இரவில் தூங்கி பகலில் விழித்துன்றது என்ன சொல்லுது? நீங்கள் தூங்கலாம் இரவில், ஆனால் உங்களுடைய ஆவி தூங்குகிறதில்லை. நீங்கள் ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு ஆவி மனிதன். இந்த சரீரத்துக்குள்ளே வாழ்கிறீங்க. உங்களுக்கு ஆத்மாங்கிற மனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரவில் தூங்குறீங்க, பகலில் விழித்து இருக்கிறீங்க, பகலில் பல காரியங்களை செய்கிறீங்க. ஆனால் நீங்கள் பகலாக இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி, இந்த ஆவி என்கிறது எந்நேரம் முழித்து கொண்டே இருக்கிறது. இந்த ஆவிக்கு என்ன வேலை? இந்த ஆவியில் தான் நாம் கடவுளோடு தொடர்பு கொண்டிருக்கிறோம். தேவனோட ஐக்கியம் உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் சரீர பிரகாரமாக தேவனோட ஐக்கியம் கொள்றதில்லை. கர்த்தரோட என்ன ஷேக்காண்டா பண்ணுறீங்க? நீங்கள் கிடையாது. கர்த்தரோட மனதளவுலையா நீங்கள் உறவு கொள்கிறீங்க? கிடையாது. கர்த்தரோட எப்படி உறவு கொள்கிறீங்க? உங்களுடைய ஆவியில், உங்களுடைய ஆவிக்கும் இருக்கிற உறவு. அதான் கடவுள் நம்மளை அவருடைய சாயல்படி ரூபத்தின்படி உண்டாக்குனார். நம்ம ஏன் ஆவியார் உண்டாக்குனார்? அவர் ஆவியார் இருக்கிறார். அவருடைய ரகம் நாம். அவர் வேறு எதையோடு கூட உறவு வச்சுக்க முடியாது நம்மகிட்ட வச்சுக்கிற அளவுக்கு. ஏனென்றால் நாமும் அவரையும் ஒரே ரகமானவர்களாக இருக்கிறோம். ஒரே கைண்டு. வி ஆர் காட் கைண்ட். அவர் என்ன கைண்டோ அதே கைண்டு. அவர் ஆவியாக இருக்கிறார், நாமும் ஆவியாக இருக்கிறோம். நம்ம ஒரு சரீரத்துக்கு உள்ளே வாழ்கிறோம், ஆனால் நம்ம ஒரு ஆவி. அப்போ இந்த ஆவி மனிதன், எனக்குள்ளே இருக்கிற இந்த ஆவி, அதை தான் இருதயம்னு வேதம் சில இடங்களில் சொல்லுது. இந்த இருதயம், இந்த ஆவி, என்னுடைய மனுஷ ஆவி தேவ ஆவியானவரோடு தொடர்பில் இருக்குது பாருங்க. இந்த மனுஷ ஆவிக்கு என்னை குறித்த எல்லா காரியங்களும் இந்த மனுஷ ஆவிக்கு தெரிகிறது. பாருங்க, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரே ஒரு வசனம் வாசிக்கிற பாருங்க. அது நல்லா அதை அப்பட்டமாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க எப்படி சொல்லுதுன்னு. மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? மனுஷருக்குரியவைகளை யார் அறிவார்னு சொல்லிடுது. யாரும் அறிய மாட்டாங்க. உங்களை பற்றிய காரியங்களை நீங்கள் அறிஞ்சு வச்சிருக்கிறீங்களா? வேதவசனம் சொல்லுது, மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷனுக்குரியவைகளை எவன் அறிவான்? உங்களுடைய ஆவியை தவிர வேற யாருக்கும் மனுஷருக்குரிய காரியங்கள் விளங்கவே விளங்காது. உங்களுடைய ஆவி மனிதன், உங்களுடைய உள்ளான மனிதன், ஆவி மனிதன் உங்களை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறான். அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை
அறிய மாட்டான். தேவனுக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ளணுமா? தேவனுடைய ஆவியானவருக்கு தான் தேவனுடைய காரியங்கள் தெரியும். தேவனுடைய ஆவியானவர் மூலமாக தான் நாம் தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். அப்போ நம்முடைய ஆவிக்கு நம்மை குறித்த மனுஷனுக்கு குறித்த காரியங்கள் விளங்குது, தேவனுடைய ஆவியானவருக்கு தேவனை குறித்த காரியங்கள்லாம் விளங்குது. என்னுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் கனெக்ஷனில் வரும்போது என்ன நடக்குது? ஒரு நாலெட்ஜ் எக்ஸ்ப்ளோஷனே நடக்குதுங்க. எனக்குரிய காரியங்களை எல்லாம் அறிந்திருக்கிற என்னுடைய ஆவி தேவனுக்குரிய காரியங்கள் எல்லாம் அறிந்திருக்கிற தேவனுடைய ஆவியோடு கூட தொடர்பு கொள்ளுகிறது. இந்த தொடர்பு உண்டாகும் போது என்ன ஆகுறதுன்னு சொன்னால், என்னுடைய ஆவிக்குள்ளே நான் சில காரியங்களை போட்டு வச்சிருக்கிறேன், வசனத்தை சொல்லி சொல்லி. ஒரு தேவையில் இருக்கிற, ஒரு பிரச்சனையில் இருக்கிற, அப்போ நான் சொல்கிறேன், என் தேவன் என் குறைகள் எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். எனக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமாக இருக்குது, ஒரு தேவை இருக்குது. உலக பிரகாரமாக எண்ணி பார்த்தா அது நடக்கக்கூடாத ஒரு காரியம் போல தெரிகிறது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய தேவையெல்லாம் அந்த காரியத்துக்காக சந்திக்கப்படும் என்று விசுவாசிக்கிறேன். அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கப்படும் என்று விசுவாசிக்கிறேன். அது சொல்லிட்டு வர்றேன், என் இருதயத்துக்குள்ளே போட்டுக்கிட்டே வர்றேன். இருதயத்துக்குள்ளே போடும்போது அது இருதயத்தில் போய் சேருது பாருங்க அந்த காரியங்கள்லாம். நான் வாசித்து காமிச்சேன் இல்லையா, ஒருவன் நாவை அடக்காவிட்டால் தன் இருதயத்தை வஞ்சிக்கிறான். சில சொல்கிறாங்க இல்லையா, நான் சும்மா அப்படி சொன்னேங்க, ஐ டென்ட் மீன் தட், நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, அப்படி எண்ணிட்டு சொல்லலை, ஆனால் சொன்னேன், வாயில் வந்துருச்சு, ஆனால் நான் அப்படி மீன் பண்ணல அப்படின்றாங்க. உங்கள் இருதயத்துக்கு அது விளங்காது. உங்கள் இருதயத்துக்கு என்ன தெரியுமா விளங்கும்? நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதுதான் உங்கள் இருதயத்துக்கு விளங்கும். நீங்கள் போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, சும்மா சொன்னேன் பிரதர், அதை ஒன்று தான் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. இல்லை, உங்கள் இருதயம் சீரியஸாக எடுத்துக்கிச்சு. அதை தான் சொல்லியிருக்குது வேதம், நாவை அடக்காதவன் இருதயத்தை வஞ்சிக்கிறான். இருதயம் ஏமாந்துருச்சு, என்ன நினைக்குது? போச்சுன்ன உடனே போச்சுன்னு உங்களை ஆக்குறதுக்கு வேண்டிய வழியை இருதயம் தேட ஆரம்பிச்சிருது. ஹலோ, கிழிஞ்சதுன்றீங்க, சொல்லுங்க. இல்லை பிரதர், அது எங்கள் ஊரில் எல்லாரும் சொல்லுவாங்க பிரதர், எல்லாம் நாங்கள் சகஜமாக சொல்லுவோம், கிழிஞ்சிடும், நாளைக்கு நான் 100 தடவை சொல்லுவோம், அதில் ஒன்றும் கிடையாது. ஐயோயோ, அப்போ உங்கள் இருதயத்துக்கு யார் சொல்கிறது? அதை இதில் ஒன்றும் கிடையாதுன்னு இருதயத்துக்கு யாராவது சொல்லணுமே. இருதயம் என்ன நினச்சிட்டு இருக்குது? கிழிக்கணும், எல்லாத்தையும் போட்டு நல்லா இருக்கிறதெல்லாம் கிழிச்சு எறியணும், டார்டார ஆக்காமல் விடாது. அது ஏன்னா கிழிஞ்சதுன்னு 100 தடவை சொல்கிறீங்க இல்லையா? இருதயம் என்ன நினைக்குது? எல்லாத்தையும் கிழிச்சு எரிய விரும்புகிறீங்க, நீங்கள் நாசமாக்க விரும்புகிறீங்க, நல்லா இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா இருதயம் நினச்சிக்குது. தான் சொல்லியிருக்குது, நாவை அடக்காதவன் இருதயத்தை வஞ்சிக்கிறான். ஹலோ, இருதயத்தை எப்படி ஏமாத்துறீங்க பாருங்க. அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லை, நான் அப்படி மீன் பண்ணல, அப்படி மீன் பண்ணலன்னா இருதயத்துக்கு யார் சொல்கிறது? அதை இருதயம் என்ன நம்புது? நீங்கள் சொல்கிறத தான் நம்புது இருதயம். என்னுடைய குறைகள் எல்லாம் அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார் நான் சொல்லும்போது என் இருதயம் அப்படியே நம்பிடுது. என் சூழ்நிலை மாறல, என் இருதயம் நம்பிடுச்சு. என் இருதயம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? கர்த்தரோட கனெக்ட் பண்ணுது, தேவ ஆவியானவரோட. தேவனுடைய காரியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவருக்கு தெரியும், ரகசியங்கள்லாம் தெரியும். நான் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு வழியே இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லா வழியும் அடைக்கப்பட்டு விட்டது, இதுலேருந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு வழியே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் 1000 வழிகளை அவர் வைத்திருக்கிறார். எந்த வழியும் இல்லைன்னு நான் நினைக்கும் போது அவர் 1000 வழி வச்சிருக்கிறாரு. ஒரு வழி இல்லை, 1000 வழி இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியாது, அது கர்த்தருக்கு தெரியுது. கர்த்தருடைய ஆவியானவருக்கு அது தெரியும். என் ஆவி நான் தூங்கிட்டு இருக்கும்போது கூட அவரோட கனெக்ஷனில் இருக்குது. என்ன பண்ணுது? என் ஆவி என்ன சொல்லுது? தேவ ஆவியானவர் இடத்துல, இவனுடைய குறைகளெல்லாம் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்கப்படும் என்று இருக்கிறதே, அது நிறைவேறுவதற்கு என்ன வழி அப்படின்னு அங்கே கேட்டு அவர் என்ன பண்ணுறாரு? நினைவாக்கிறதுக்கு இத்தனை 1000 வழி இருக்குது, இந்தா எந்த வழியை எடுத்துக்கன்னு அவர் கொடுக்குறாரு. அப்போ என்ன ஆகுது? திடீர்னு ஒரு நாள் ரோட்டில் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறோம், ஒரு ஐடியா வருது திடீர்னு, டக்குன்னு. நீங்கள் நினைக்கிறீங்க எங்கேருந்து வந்தது இந்த ஐடியா? எத்தனையோ ஐடியா சிலர் கோடீஸ்வரர்லாம் மாற்றி இருக்குது. எங்கேருந்து வந்தது இந்த ஐடியா? கர்த்தரிடத்துலேருந்து வர்ற ஐடியா. கர்த்தர் பாருங்க எப்படி மனுஷனை மாற்றுகிறாருன்னு. அதனால தான் சொல்லி, இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கே தெரியாத விதமாய் அது முளைத்து பயிராகிறது. நீங்கள் ஏதோ வசனத்தை சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, அவர் என் கோட்டையை அடைக்கலன் தேவன் நான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, இதை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய ஆபத்து காலத்தில் பயங்கர ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாகிறது பாருங்க. ஆபத்துகளை தப்பிக்கிறீங்க, பெரிய அழிவிலிருந்து தப்பிக்கிறீங்க. எப்படா தப்பிச்சோன்னு நினைக்கிறீங்க? எப்படி தப்பிச்சிங்களா? இவ்வளோ நாள் கோட்டையை கட்டிகிட்டு இருக்கிறீங்களே, அடைக்கலம் கோட்டை நான் நம்பி இருக்கிறவர் தேவன் சொல்லிகிட்டே இருக்கிறீங்கள,
அவர் எப்படியெல்லாம் உங்களுக்கு கோட்டையாக இருக்க முடியுமோ, அடைக்கலமாக இருக்க முடியுமோ, உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியுமோ, அப்படியெல்லாம் வழியை தேடி அவர் உங்களுக்கு அவ்வாறாக இருக்கிறார். அப்படிதான் அது அப்படி ஆகுது. இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அது தானாய் முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்போ நான் சொல்லுகிறேன், வசனத்தை எடுங்க, வாக்குத்தத்தங்கள் எடுங்க. உங்கள் மலை போன்ற பிரச்சனைகள், குறுக்க நிற்கிற மரம் போல் இருக்கிற இடையூறுகள், இதெல்லாம் பார்த்து என்ன சொல்லணும்னு வார்த்தை சொல்லுது, கடவுளுடைய வார்த்தை சொல்லுது. அது சொல்கிறத சொல்லுங்கள், நீங்கள் நினைக்கிறத சொல்லாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை உள்ள ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம்ங்கிறத குறித்து என்ன சொல்லுகிறது, அதில் நீங்கள் எப்படி இருக்குன்றதை பற்றி என்ன சொல்லுகிறது, அவைகளை சொல்லுங்கள். அதை சொல்லிகிட்டே இருங்க. அதை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுடைய ஆவியை போய் எட்டுகிறது. இந்த ஆவி தேவனை தொடர்பு கொண்டு அந்த நிலைக்கு, அந்த வசனம் சொல்லுகிற நிலைக்கு உங்களை கொண்டு வருகிற வரை விடாது. கிழிஞ்சுதுன்னு சொன்னால் கிழிகிற வரைக்கும் விடாது. அதே போல என்னுடைய தேவையெல்லாம் சந்திக்கிறார்னு சொன்னால் சந்திக்கிற வரைக்கும் விடாது. கண்டிப்பாக சந்திக்கப்படும்.